விண்வெளி பயணம். அப்துல் முஹைமினின் சாகச பயணம். அவனுக்கு விண்வெளியை பற்றி தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம். அதிநவீன கணினி அவனுடைய அறையில் இருக்கிறது. அதில் விண்வெளி விளையாட்டுகளை ஆர்வமாக விளையாடுவான். இரவு நேரங்களில் தன் வீட்டு மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களை மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருப்பான். நானும் என்றாவது ஒரு நாள் அந்த நட்சத்திரங்களுக்கு அருகில் செல்வேன் என்று கனவு காண்பான். ஒரு நாள் இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான ஒளி அவன் ஜன்னல் வழியாக வந்தது. மெதுவாக வெளியே வந்து பார்த்தபோது ஒரு சிறிய விண்கலம் அவன் வீட்டு தோட்டத்தில் நின்றிருந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய ரோபோ வெளியே வந்தது. ஹலோ அப்துல் முஹைமின், உனக்கு விண்வெளிக்கு வர விருப்பமா என்று அந்த ரோபோ கேட்டது. அப்துல் முஹைமின் ஆச்சரியத்துடன் நிச்சயமாக என்றான். இருவரும் விண்கலத்தில் ஏறினார்கள். விண்கலம் மெதுவாக பூமியை விட்டு மேலே எழும்பியது. அப்துல் முஹைமின் ஜன்னல் வழியாக பார்த்தான். பூமி ஒரு அழகான நீல நிற பந்து போல தெரிந்தது. மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல மிதந்தன. விண்வெளியில் கண்ட அதிசயங்கள். சந்திரன். அவர்கள் முதலில் நிலாவிற்கு சென்றார்கள். அங்கு பெரிய பள்ளங்களும் அமைதியான சூழலும் இருந்தது. அப்துல் முஹைமின் அங்கு எடை குறைவாக உணர்ந்தான். அவன் ஒரு முயலை போல துள்ளி குதித்தான். நட்சத்திரங்கள். வழியில் பல வண்ண நட்சத்திரங்களை கடந்து சென்றார்கள். சில நட்சத்திரங்கள் வைரம் போல ஜொலித்தன. சனிக்கோள். பிறகு அவர்கள் சனிக்கோளை சாட்டர்ன் பார்க்கச் சென்றார்கள். அதன் சுற்றியுள்ள வளையங்கள் பனிக்கட்டிகளாலும் பாறைகளாலும் ஆனது என்பதை வியப்புடன் பார்த்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரோபோ சொன்னது, அப்துல் முஹைமின், இப்போது நாம் பூமிக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்துல் முஹைமின் வருத்தத்துடன் விடை பெற்றான். விண்கலம் மீண்டும் அவன் வீட்டு தோட்டத்தில் இறங்கியது. அவன் தன் மெத்தைக்கு சென்று படுத்தான். அடுத்த நாள் காலை விழித்து பார்த்தபோது அது ஒரு கனவு போல தெரிந்தது. ஆனால் அவன் கையில் ஒரு சிறிய மின்னும் விண்வெளிக்கல் இருந்தது. அன்று முதல் அப்துல் முஹைமின் இன்னும் கடினமாக படிக்க தொடங்கினான். ஒரு நாள் நிஜமாகவே விண்வெளி வீரராகி நிலாவிற்கு செல்வேன் என்று அவன் உறுதி பூண்டான்.